வாங்க இன்றைக்கி திருவாரூர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு வானலில் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, 2 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த அளவு போதுமானது. இதை நல்லா எண்ணெயிலேருந்து நல்லா வதக்கிடணுங்க. எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா இருக்குங்க. இது கூட நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துறேன். ஏன்னா காய்கறி நிறையா போடுறதுனால காரம் இல்லைன்னா சாப்பிட முடியாதுங்க. அதனால் இது காரம் கம்மியான பொடி தான், அதனால் 4 ஸ்பூன் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதையும் வதக்கிட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டு போல் அரைச்சி வச்சுக்கலாம். இதுக்கு இடையில் தட்டைப்பயிறு, கொள்ளு, பாசிப்பயிறு எல்லாம் வேக வச்சு வச்சுருக்கேன். அரிஞ்சு வச்ச எல்லா காய்கறிகளையும் இது மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடலாங்க. தனியாக வெந்துட்டு இருக்கட்டும். பாருங்கள், இது போல் நல்லா வேக வச்சுருங்க. இப்போ ஒரு வானலில் எண்ணெய் விட்டு அதில் வெந்தயம், கடுகு 2மே சேர்த்து பொரிய விட்டுக்கலாங்க. பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடணுங்க. எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். அடுத்து வேக வச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம். வேக வச்ச அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது போல் நல்லா வேக வச்சு சேர்த்துக்கணும். அடுத்து நம்ம வேக வச்ச பயிறு அதுலேயுமே வேக வச்ச தண்ணியோட சேர்த்துக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கடைசியாக இது எல்லாம் வெந்த கடைசியில் நம்ம புளி தண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி காய வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கேங்க. இப்போ வேணால் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு இப்போ குழம்பு ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.